ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ். சரியா, மார்க்கெட்டில் சார்ட் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுதானே. இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்னு சொன்னால் என்ன, அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொன்னால் என்ன. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் டிக்டாக், யூடியூப் அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் விளங்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த சார்ட் பேட்டர்ன், இந்த இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பொய், இதை வச்சு ட்ரேட் பண்ண இயலாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா, ஆனால் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸும் இந்த இண்டிகேட்டர்ஸையும் வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுறாக்கள் இல்லாமல் இல்லை. சரியா, அவங்க எதனால் பொய்ன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது. சம்டைம்ஸ் அவங்க வந்து பிகினராக இருக்கலாம். சரியா, சம்டைம்ஸ் வந்து ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்க வந்து பேசலாம். இதெல்லாம் போய் அப்படி செய்ய வேணும், இப்படி செய்ய வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. முதலாவது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும், இந்த சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால் என்னது, இந்த இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்கிறது முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். சரியா, அப்போ முதல் விஷயம் இந்த சார்ட் பேட்டர்ன். இந்த சார்ட் பேட்டர்ன் சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து புல்னா பையர்ஸ், இன்னொருத்தர் வந்து செல்லர்ஸ். சரியா, அப்போ இந்த பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே தான் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து இந்த பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் இடையில நடக்கிற இந்த ஃபைட்னு சொல்லலாம். சரியா, அப்போ இந்த ஃபைட்டில் முதலாவது வந்து இப்போ ஹை வால்யூம், இப்போ கூட லிக்விடிட்டி யார்கிட்ட இருக்குதோ அந்த சைட் தான் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். அப்போ சப்போஸ் இப்போ பையர்ஸ்ட வந்து ஹை வால்யூம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து பை சைட் தான் மூவ் ஆகும். சரியா, சப்போஸ் எங்களுக்கு வந்து மார்க்கெட் இப்போ செல்லர்ஸ்ட ட்ரான்சாக்ஷன், மணி, லிக்விடிட்டி அந்த மாதிரி கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே தான் மூவ் ஆகும். சரியா, அப்போ இங்கிட்ட வந்து இந்த ரெண்டு பேரையும் வச்சு தான் மார்க்கெட் வந்து சார்ட் பேட்டர்ன் சொல்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணும். இந்த சார்ட் பேட்டர்ன் சொன்ன ஒன்றும் இல்லை, சிம்பிளாக விளங்கி கொண்டாரு சொன்னால் மார்க்கெட்டை சைக்காலஜி. சரியா, மார்க்கெட்டை சைக்காலஜியை வச்சு அந்த மார்க்கெட்டை சைக்காலஜியை ஒரு பிக்சர் வியூன்னு சொல்லிடும். சரியா, ஒரு படத்துடைய ஒரு வியூவாக எங்களுக்கு வந்து மார்க்கெட் காட்டும். சரியா, மார்க்கெட் வந்து எதனால் அப்படி எங்களுக்கு காட்டுது அப்படின்னு சொன்னால், இப்போ சப்போஸ் வந்து எங்களுக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணுறது வைங்களே. இப்போ மார்க்கெட்டை சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும், சரி, இப்போ மார்க்கெட்டை சைக்காலஜியை சொல்கிறேன். மார்க்கெட்டை சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எந்த நாளும் கீழேயும் போகாது, எந்த நாளும் மேலேயும் போகாது. சரியா, கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே அப்படி தான் போகும். அப்போ இங்கே வந்து மார்க்கெட்டை சைக்காலஜியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல்லர்ஸ் வராங்க. இப்போ செல்லர்ஸ் வந்து என்டர் ஆகிறாங்க. எங்கே செல்லர்ஸ் என்டர் ஆகுவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும். தெரியுமா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் டாப்னு வைங்களே, டபுள் டாப் ஃபார்ம் ஆகுது. அப்போ செல்லர்ஸ் வந்து எங்கே என்டர் ஆகுவாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுடைய இந்த பிளேஸில், இந்த டாப் பிளேஸ் இருக்குது தானே, இங்கே வந்து செல்லர்ஸ் என்டர் ஆகுவாங்க. சரியா, பட் நாங்கள் அங்கே என்டர் ஆக மாட்டோம். நாங்கள் எங்கே என்டர் ஆகும் சொன்னால், இந்த நெக் லைன் பிரேக் பண்ண பொறுத்த நாங்கள் என்டர் ஆகும். ஏன்னு சொன்னால், இப்போ செல்லர்ஸ் வந்து இங்கே என்டர் ஆகி சப்போஸ் இங்கே இந்த பேட்டர்ன் வந்து இன்வெலிட் ஆகி மார்க்கெட் மேலே மூவ் ஆகிச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கிட்ட லாஸ் ஒன்று ஃபேஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த செல்லர்ஸ் வந்து இங்கே இந்த டபுள் டாப் பேட்டர்னில் இங்கே வச்சு அவங்க வந்து எங்களுக்கு என்டர் ஆகுவாங்க. என்டர் ஆகி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்து அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கு போகிறோம். சரி, அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கு போகிறோம் மார்க்கெட்டை வந்து திருப்பி மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது எதனால் மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், அங்கிட்ட வந்து பையர்ஸுடைய ஆதிக்கம் வந்து கூடவாக இருக்கும். சரியா, செல்லர்ஸை விட அங்கிட்ட வந்து பையர்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க. அதனால் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. சரியா, அப்போ இந்த சார்ட் பேட்டர்ன் சொல்கிறது வந்து சிம்பிள் தான். மார்க்கெட்டோடைய சைக்காலஜி இருக்குது தானே. இப்போ மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்ன மாதிரி தான் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். சரி, அப்போ அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அங்கே வச்சு பையர்ஸுக்கும் தெரியும், செல்லர்ஸுக்கும் தெரியும் மார்க்கெட் வந்து கீழேயும் மேலே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களே. இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகினான்னு சொன்னால், இப்போ பையர்ஸுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இப்போ பிரேக் அவுட் பண்ணின உடனே மேலே தான் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பையர்ஸுக்கு தெரியும். சரி, அப்போ அந்த டைம் வந்து செல்லர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மார்க்கெட்டை கீழே டம்ப் பண்ண பார்ப்பாங்க. அந்த டைம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பையர்ஸுடைய ஆதிக்கம் கூட இருக்கிறது. அந்த ரீசனால் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறது வந்து பொய் இல்லை. இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எதனால் உருவாக்கப்பட்டன்னு சொன்னால், நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பிகினர்ஸாக தான் வருவீங்க உங்களுக்கு. சரியா, அப்போ பிகினர்ஸுக்கு வந்து இதில் ஒன்றுமே தெரியாது, இதில் என்னான்னு தெரியாது. இப்போ
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சும்மா வெளியேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இசிஜி லைன் வர தான் ஓடும். சரி, அப்போ இது என்னாண்டே விளங்காது உங்களுக்கு. இங்கே வந்து பிகினர்ஸுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ பிகினர்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி பிகினர்ஸுக்கு வந்து தெரியணும் இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே தான் மூவ் ஆக போகுது. சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகினா பிகினர்ஸுக்கு தெரிய வரும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே தான் மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. சரியா, அதே இப்போ செல்லர்ஸ் என்டராக இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி டபுள் டாப் பேட்டர்ன் அந்த மாதிரி பேட்டர்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிகினர்ஸுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து கீழே தான் மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பிகினர்ஸுக்கு தெரியும். அப்போ இந்த பிகினர்ஸ் வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் இடையில நடக்கிற அந்த ஃபைட்டில் சரியா லாஸ்ட்டில் வந்து இப்போ ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா பை சைடாக இருந்தேன்னு சொன்னால் மார்க்கெட் மேலே போகும், செல் சைடாக இருந்தேன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகும். அப்போ இது தான் இந்த சார்ட் பேட்டர்னுக்குரிய சிம்பிளான ஒரு விஷயம். அப்போ இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் இப்போ நிறைய பேர் நம்பிட்டு இருப்பாங்க சார்ட் பேட்டர்ன்ஸ் சொன்னால் போய், இண்டிகேட்டர்ஸ் சொன்னால் போய், அது பொய் இல்லை, அது உண்மை. சரி, சார்ட் பேட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் சார்ட் பேட்டர்ன்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வேறு லெவலில் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். இப்போ நானும் எங்களுடைய நிறைய வீடியோஸில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம் நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ். அந்த சார்ட் பேட்டர்னில் அதே ஃபார்மேட்டில் மார்க்கெட் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி மூவ் ஆகும். எதனாலன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி தான் அது வந்து பிகினர்ஸுக்குரிய பிக்சர் வியூ. சரியா, பிக்சர் வியூவில் தான் தருவாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிகினர்ஸ் வருவாங்க, பிகினர்ஸ் வரக்குள்ள இப்போ அட்வான்ஸ் லெவலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்சி, ஐசிடி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து படிக்க போக்கல. சரியா, இந்த எஸ்எம்சி எல்லாம் இருக்குது தானே, எஸ்எம்சி ஐசிடி எல்லாம் பேசிக் தெரியாமல் எதுவுமே விளங்காது உங்களுக்கு. அதில் சொல்லித்தர எதுவும் விளங்காது. சும்மா படிக்கிறோன்றதுக்காக நீங்கள் படிப்பீங்க, ஆனால் எதுவும் விளங்காது. முதலாவது வந்து உங்களுக்கு வந்து பேசிக் தெரியணும். பேசிக் தெரிஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் வந்து அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் சொன்னால் என்னென்னு பார்த்துரும். இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இண்டிகேட்டர்ஸுக்கு சிம்பிளாக தமிழ்நாட்டில் சொல்லணும்னு சொன்னால் வழிகாட்டி. சரியா, வழிகாட்டி அது என்ன வழியை காட்டுது எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இண்டிகேட்டர்ஸ் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி, இண்டிகேட்டர்ஸ் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு எங்களுக்கு ட்ரேட்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டால் எஸ். எங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து வழிகாட்டின்னு சொல்கிறத விட எங்களுக்கு வந்து ஒரு சிக்னலோட தார் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்எஸ்ஐ வந்து நாங்கள் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம், ஓவர் சோல்டுக்கு போனால் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அது என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செல் பண்ணி ஒரு இடத்துல போய் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுறதோட அந்த டைம் பார்த்து பையர்ஸ் வந்து என்டர் ஆகுவாங்க. பையர்ஸ் என்டர் ஆகிறதால தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிறது. சரியா, அப்போ இண்டிகேட்டரில் வந்து எங்களுக்கு ஆர்எஸ்ஐ இல்லாமல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் சோல்டுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் பை பண்ணலாம். எதனாலன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து மேலே தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு சிக்னல், ஒரு கன்ஃபர்மேஷனாக எங்களுக்கு கிடைச்சிருக்குது மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து மேலே தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் மெக்டியில் வந்து கோல்டன் க்ராஸ் தந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மேலே தான் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியும். சரியா, அப்போ இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் இந்த இண்டிகேட்டர்ஸ் பொய்யான்னு கேட்டால் இல்லை. சரியா, இதெல்லாம் உண்மை. சரியா, அந்த பொயின்னு சொல்கிற ஆட்களுக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து பிகினர்ஸாக தான் இருப்பாங்க. சரி, அவங்க வந்து அவங்க பிகினராக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எதுவுமே தெரியாமல் வந்து சொல்லணும். சரியா, அப்போ எல்லாம் வந்து உண்மை தான். அப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணி கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கொண்டு சரியா நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக மாறணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.